Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் growth மட்டும் இல்ல, நம்மளோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாவும் அண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க வாரத்துல ஒரு முறை நீங்க யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேர் growthம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பச்சரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு தாராளமாக உங்களுக்கு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அடர்த்தியான முடி இருக்குது, இன்னும் ரொம்பவே அடர்த்தியான முடி இருக்குது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ கறி லீஃபில் இருக்கிற சத்துமே உங்களுக்கு அந்த தண்ணியில் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்கணும். அதிகமாக ரோஸ்மேரி வந்து சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரோஸ்மேரியோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது இன்னுமே கொஞ்சம் வாசனையாகவும் உங்களுக்கு அந்த ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே கொதிக்கணும். கொதித்து அதில் இருக்கிற ஒரு ஜெல் அந்த மாதிரி வரும், ஜெல் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்பவே நீங்கள் அதை கொதிக்க வச்சு கெட்டியாக்கிட்டீங்க அப்படின்னா அதை வடிகட்டுறதும் ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு சீக்கிரமாகவே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஜெல் வந்து நல்லா உங்களுக்கு ஒட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போதே நீங்கள் அடுப்பை வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேணால் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்பவும் வந்து கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா சீக்கிரமாக வந்து கெட்டியாகவும் ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் இதை வடிகட்டி லைட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம தலையில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்போ அந்த தண்ணியில் அந்த சத்துக்கள் எல்லாமே இறங்கி ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வடிகட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ரைஸு ஆலிவதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் அடியில் தங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நீங்கள் கொதிக்க வைக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப உங்களுக்கு தலைக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ நான் வெந்தயம் சேர்த்துருந்தேன், அது லாஸ்ட்டில் வந்து கிளிப் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சூடு வந்து லைட்டான ஒரு சூடோடு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆரமும் வச்சிட வேண்டாம், ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறதில்ல, இது வந்து ரெடிமேடான ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆலோவேரா ஜெல்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த இது சேர்க்குறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வந்து ட்ரை ஆகாமல் இது கொஞ்சம் இன்னுமே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னுமே இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பாதாம் ஆயில் இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஹேர் பேக் அப்படின்னு நம்ம போடும்போது அது கண்டிப்பாக ஹேரை வந்து அந்த ஸ்கேல்ப்பை வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் ஆக்கும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேர் ஆயிலாக இருந்தால் இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஹேர் ஆயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரமாச்சு நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹேர் பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.